Hi students, நம்ம exercise 4.5 sum போலாமா? Simplify sum note பண்ணலாமா? Tan inverse of x by y minus tan inverse of x minus y by x plus y. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நமக்கு? Tan inverse x minus tan inverse y minus tan inverse y equal to tan inverse of x minus y by 1 plus xy. யூஸ் பண்ணுவோமா? அப்போ tan inverse of x minus y அப்போ x by y minus இந்த x minus y by x plus y. இப்போ நெக்ஸ்ட் பண்ணலாம். 1 plus x and y அப்போ x by y into x minus y by x plus y. It's tan inverse of. இப்போ மட்டும் வரும் y into x plus y. அப்புறமா நமக்கு y ஆடியோ போனா x plus y வருமா? அப்போ x into x plus y மைனஸ் நெக்ஸ்ட் நமக்கு இந்த x plus y ஆடியோ போனா அது கேன்சல் y தான் ஆன்சர் வரும் இல்லையா? அப்போ x minus y into y போடலாமா? நான் ஃப்ரண்ட்ல போடுறேன். சரி ஓகே இங்கே போகிறேன் டிவைட் பை. அப்போ இங்கே நமக்கு y into x plus y தான். இது டேரக்டாக அங்கே மல்டி பண்ணிங்களா? அப்போ y into x plus y plus அந்த x into x minus y. ரெண்டும் கேன்சலா? tan inverse of இது x ஸ்கொயர் பிளஸ் x வந்துருமா மல்டி பண்ணா? இது மட்டும் மைனஸ் ஒய்யால மட்டும் பண்ணுங்க. அப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். இதை நம்மலாம் எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸ் ஒய்யா பிளஸ் ஒய் ஸ்கொயர். அது மாதிரி எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர். அப்போ மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒய் கேன்சலா? இங்கே பிளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சலா? அப்புறம் நமக்கு tan inverse ஆச்சு x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பண்ணி ஆகுது. அதே x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஆகுது. அப்போ ரெண்டு கேன்சல்னா tan inverse 1 வந்துடும். tan inverse 1 வேல்யூ வந்து 5/4 which belongs to minus 5/2 வந்து plus 5/2 ஓப்பன் பிராக்கெட் பண்ணணும். இது சைன் இருந்தா இன்னும் க்ளோஸ் பிராக்கெட் போடுவோம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளா சொன்னா நீங்க tan inverse x minus tan inverse y இந்த ஃபார்முலா போட்டாவே போதும் ஆன்சர் வந்து கிடைச்சிடும்.